அடுத்து பாருங்க, இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. OCH3 அனிசோல் ஆர் டீடாக்சி பென்சீன். இது பீனால் வரக்கூடியது தான். அந்த ஹைட்ரஜன் பதில் என்ன இருக்கு? மெத்தில். இப்போ இதுலேயும் நீ ரெண்டு, இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா? என்ன குரூப்? முதல்ல OCH3 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த பாயிண்ட்ல தெளிவாக எழுதிக்கணும். OH3 அப்படிங்கிறது முதல்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். கார்பன் அண்ட் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது கரெக்டா இந்த பென்சீன்ல இருக்கக்கூடிய கார்பன் அண்ட் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது இது மைனஸ் எஃபெக்டை ஷோ பண்ணக்கூடியது. கரெக்டா இல்லையா? இது கார்பன், இது என்னது ஆக்சிஜன். எஃபெக்ட் என்ன எஃபெக்ட்? மைனஸ் எஃபெக்ட். மைனஸ் எஃபெக்ட்ல என்ன அர்த்தம்? ப்ராடக்ட் ப்ராடக்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆர்த்தோன்னு பேரா, அந்த ஆர்த்தோவை பேரா வந்து கன்ஃபியூஷன். எஃபெக்ட் வந்து ப்ளஸ் ஆர் தான் இருக்கு, ஆர்த்தோ மைனஸ் ஆர் தான் இருக்கு. ரெண்டு கேட்டகரி தெளிவாக தெரியணும். மீட்டாக்சி குரூப் வந்து பென்சிலில் ப்ரெசென்ட் ஆகிடலாம். OCH3 குரூப் ஒன்று ஆர்த்தோன்னு பேரா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது மைனஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால எது மேஜர்? பேரா வந்து மேஜர். இந்த பாயிண்ட் தான் எதுவுமே தெரிஞ்சது. சரிங்களா? இதில் எல்லா ரியாக்ஷனும் எழுதுறாங்க ஒன் பை ஒன். Concentrated H2SO4 with concentrated HNO3. இதெல்லாம் மிக்சர், நைட்ரேட் மிக்சரா? அடுத்து concentrated H2SO4 இதில் சல்ஃபோனேட்டிவ் மிக்சர். அடுத்து ஹாலஜனேஷன் H2 இல்லைன்னா Cl2 with AlCl3. சரிங்களா? அடுத்து ஃபோர்த்து நம்ம பிடில் கிராப்ஸ் CH3 Cl with AlCl3 பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷன். ஃபிஃப்த் வந்து CH3 C டபுள் பாண்ட் O Cl with AlCl3. சரிங்களா? இது விட்டு இது 4. சரிங்களா? இப்போ ஆன்சர் ஒவ்வொன்றுக்கு எழுதுறது 1, இது 2, இது 3, 4 and 5. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர்? அது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து ஒன்று ஆர்த்தோ, இது என்னது? நமக்கு ரெண்டு பாடம் தெரியுமா? என்ன பாடம் தெரியும்? எது மேஜர்? N ஒரு பேரோட வந்து மேஜர். கரெக்டா? இது என்னது? இது மைனர். மேஜர் மட்டும் இருந்தால் நீங்கள் மைனர். சரிங்களா? செகண்ட் சல்ஃபோனேஷனா? சல்ஃபோனேஷன் என்னது? OCH3 ஆர்த்தோல SO3H ப்ளஸ் பேராவில் OCH3 பேராவில் SO3H. எது மேஜர்? பேராவது மேஜர். அடுத்தது அனிசோல்ல OCH3 என்ன கொடுத்துருக்காங்க? குளோரினா? இங்க ஒரு குளோரின், ஆர்த்தோல ஒரு குளோரின். அதே மாதிரி OCH3 பேராவில் ஒரு குளோரின், பேராவது மேஜர். கரெக்டா? பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷன். சார் பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷன் போகும் போகாத போகும். ஏன்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல ரெண்டு போகாது. அது தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரான் உச்சேர்ப்பு எதுவுமே போகாது. பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷனும் பிடில் கிராப்ஸ் அசைலேஷனும் போகாது. நீங்கள் இந்த பாயிண்ட் இந்த ஃபைனலாக முடிச்சிடலாம். பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷன் அண்டு பிடில் கிராப்ஸ் அசைலேஷன் இந்த ரெண்டுத்துலையுமே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் அது போகாது. ஆனால் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல ரெண்டு போகாது. ஒன்று OH அண்ட் NH. OH அண்ட் NH. பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷன் அண்ட் அசைலேஷன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல ஒன்று OH ஃபீனால், இன்னொன்று அனிலி NH. இந்த ரெண்டும் போகாது. சரிங்களா? மீதி இருக்கிற எல்லா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் இதில் இன்வால்வ் ஆகும். பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷன்ல இன்வால்வ் ஆகும், அசைலேஷன்ல இன்வால்வ் ஆகும். இது OCH3 OH இல்லை, என்னது? OCH3. இது வந்து அனிசோல். அனிசோல் என்ன ஆகும்? பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷனும் அசைலேஷனும் நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? OCH3 பிடில் கிராப்ஸ் அல்கைலேஷன் தான். மெத்தில் குளோரைடா? மெத்தில் கார்போஹைட்ரேட் என்ன கிடைக்கும்? அப்போ மெத்தில் கட்டியம் கிடைச்சா கிடைக்கும். ஒன்று ஆர்த்தோ, ஆர்த்தோட ஒரு மெத்தில், இன்னொன்று என்னது? பேராவோட ஒரு மெத்தில். எது மேஜர்? பேராவோட மேஜர். கரெக்டா? அடுத்தது ஃபிஃப்த்து அசைலேஷனா? அசைலேஷனா அசைலினியம் அயான் வந்து ஃபார்ம் ஆகுமா? அப்போ அதுவும் ரெண்டு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? OCH3 இங்க ஒரு COCH3 COCH3 ஆர்த்தோ, இன்னொன்று என்னது? பேரா OCH3 பேராவில்
COCH3 எது மேஜர் பேரா வந்து மேஜர் பயன்படுதா இப்போ பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எப்படின்னா எங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகுதோ அந்த ஏரியா வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்தால் எது மேஜர் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கேட்குறாங்களா இல்லை இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கேட்குறாங்களா இல்லை கேட்கலையா எதுவுமே கேட்கல அப்படின்னா ஆர்த்தோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஆர்த்தோவில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தால் போதும் இல்லை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தால் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்க்கணும் இல்லை போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் போலார் ப்ரோட்டிக்னா எக்ஸஸாக வரக்கூடிய ப்ளோமின்னு பார்க்கணும் ஃபீனால் தான் மெயினாக நீங்கள் பார்க்கணும் சரிங்களா இதே கேசஸில் அனிலினுக்கும் பார்க்கணும் சரிங்களா அனிலினுக்கு 2 கேசஸ் வரும் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இங்கே முடிச்சாங்க சரிங்களா அனிலின் NH2 அனிலின் எதுவும் போகாது அல்கைலேஷனும் போகாது சொல்லியிருக்கேன் அனிலின் அண்ட் ஃபீனால் ரெண்டுமே என்ன ஆகாது அல்கைலேஷனும் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் போகும் சரிங்களா இந்த அனிலின்ல புரோமின் வித் வாட்டர் இது கொடுத்தாங்கன்னா என்ன கிடைக்கும் 2,4,6 டைப்ரோமோ அனிலின் கிடைக்கும் கரெக்டா இதே புரோமின் வித் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் கொடுத்தாங்கன்னா போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் கார்பன் டை சல்ஃபைட் கார்பன் குளோரோஃபார்ம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு இது மேஜர் தெரிஞ்சுக்கோங்க இதுல 2 ப்ராடக்ட்ல மேஜர் மட்டும் எழுதுறோம் எது மேஜர் NH2 இங்க புரோமின் இருக்கக்கூடிய எல்லா பொசிஷன்ல என்ன இருக்கும் இங்க ஒரு புரோமின் இங்க ஒரு புரோமின் இங்க ஒரு புரோமின் 2,4,6 டைப்ரோமோ அனிலின் வந்து கிடைக்கும் ஏன்னா போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் போலார் ஏப்ரோட்டிக் ரெண்டு கிடைக்குமா ஒன்னு ஆர்த்தோ இன்னொன்று என்னது வேற எது மேஜர் பேரா வந்து மேஜர் கரெக்டா என்ன வந்து பிஆர் வந்து பேரா ஏன்னா பிஆர் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்லையும் இன்வால்வ் ஆகாது ஸோ இது பேரா வந்து மேஜர் இது 2,4,6 டைப்ரோமோ அனிலின் அதே மாதிரி அங்கே 2,4,6 டைப்ரோமோ ஃபீனால் புரோமின் வந்து வாட்டர் கொடுத்தோம்னா ஃபீனால் இந்த இடத்துல OH 3 புரோமின் இந்த இடத்துல அனிலின் 3 புரோமின் எப்போ போலார் ப்ரோட்டிக்ஸ் கசாரனுடைய கண்டிஷன் இப்பெல்லாம் இருக்கு முடிஞ்சுதா ஆல்டிகைட் இதே சேம் தான் ஆல்டிகைட் போட்டோம்னா ஆல்டிகைடு ஆசிட் கீட்டோன் இதெல்லாம் சேம் தான் முன்ன என்ன பார்த்தோம் கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே என்னது மெட்டாவா எல்லாமே என்னது அப்போ ஃபுல் கப்ஸ் அல்கைலேஷன் அசைலேஷன் வராது ஏன் அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்போ டொனேட்டிவ் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால நைட்ரேஷன் சல்ஃபோனேஷன் ஹாலஜனேஷன்ல எல்லாமே என்ன கிடைக்கும் மெட்டா பொசிஷன் மட்டும் தான் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் அது கிடையாது எதுக்கு இதில் எழுதி போடலாம் கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் தான் எழுதி போட்டுக்கலாம் நீங்கள் அதில் ஆல்டிகைட் போட்டால் என்ன மட்டும் தான் கிடைக்க போகுது மெட்டா மட்டும் தான் கிடைக்க போகுது இந்த மாதிரி அது எதுவுமே கிடைக்காது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் மெட்டா ஒன்லி சரிங்களா இது ஆர்த்தோ பேரா வரும்போது மட்டும் தான் நமக்கு டிஃபிகல்ட் அந்த ஆர்த்தோ பேராவில் சால்வெண்ட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டா இல்லை போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டா இல்லை நான் போலார் சால்வெண்ட்டா இல்லை ஹைட்ரஜன் பாண்டிங் எதில் வரும் சரிங்களா அனிலின் யூனிட் முடிஞ்சுதா கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்டிகைட் அதெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இதுவும் ஆல்கஹால் வரக்கூடிய குரூப் OH இருக்கலாம் இல்லை OCH இருக்கலாம் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தரில் வரக்கூடியது இது ஈத்தர் கரெக்டா இல்லையா மெத்தில் ஃபினைல் ஈத்தரா இல்லையா ஒன்று பார்த்தா ஆல்கஹால் வரும் ஃபீனால் வந்து என்னது ஆல்கஹால் இது வந்து ஈத்தர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா வித்ட்ராயிங் குரூப்பா டொனேட்டிங் இருந்தால் எல்லாமே ஆட் ஆகும் பிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன் அசைலேஷன் போகும் எதை எக்ஸப்ட் NH2 and OH ரிமைனிங் இருக்கும் எல்லா டொனேட்டிங் குரூப்பும் பிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன் பிடில் கிராஃப்ட் அசைலேஷன் ஹாலஜனேஷன் சல்ஃபோனேஷன் நைட்ரேஷன் எல்லாமே போகும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வரும்போது என்ன போகாது பிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன் அசைலேஷனா போகாது ரிமைனிங் இருக்கிற ரியாக்ஷன்லாம் போகும் அதில் சால்வெண்ட் உடைய ரோல் மட்டும் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் சால்வெண்ட் உடைய ரோல் இதை தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வரக்கூடிய உங்கள் புக்கு எடுத்து பாருங்க எல்லா எலக்ட்ரோனிக் சப்ஸ்டியூஷனும் இதே பண்ணுறது இப்போ எழுதி போட்டுருக்க எல்லாமே உங்கள் புக்கில் இருக்குது தான் உங்கள் புக்கு இல்லாமல் எல்லாமே புக்கில் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சரை எப்படி வந்தது அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துக்கணும் ஓகேவா